ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ், நீங்க உங்க போன்ல அதிகமா ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்களா? அப்பனா அதை நீங்க ஷேர் பண்றதுக்கு தான் எடுப்பீங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம். போன்ல முக்கியமான பகுதியை உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ஒண்ணு நீங்க வீடியோவா எடுத்து அதை ஷேர் பண்ணலாம். அதோட அந்த அளவு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். போய் சேர்றதுக்கும் அங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கும் டைம் எடுக்கும். பெட்டர் ஒரு போட்டோவா எடுத்து அனுப்புனா நல்லா இருக்கும். அதாங்க, போன்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. அதோட அந்த ஃபைலோட அளவும் ரொம்ப சின்னதா இருக்கும். அப்படி நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்துக்காக உங்க போன்ல இருந்து முக்கியமான பகுதியை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணும் போது ஷேர் பண்ணிடுவீங்க. அது அந்த டயத்துக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் உதவிகரமா இருக்கும். அதுக்கப்புறம் அது தேவையில்லாம இருக்கும். பட் அந்த மாதிரி ஃபைல் எல்லாமே என்ன ஆகும்னா போனோட கேலரியில அது சேவ் ஆகும். அதாவது போனோட ஸ்டோரேஜ்ல அது சேவ் ஆகும். இப்படி சேவ் ஆக என்ன ஆகும்னா போனோட ஸ்டோரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணும் போது அந்த இடத்துல ஒரு அற்புதமான செட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க, உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சு, இப்ப ஷேர் பண்றேன். கீழே நிறைய சோசியல் அப்ளிகேஷன் இருக்கும். அங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். மேல பாருங்க அந்த இமேஜ் இருக்கு. அதுக்கு மேல பாருங்க புதுசா ஒண்ணு முளைச்சிருக்கு, டெலீட் ஆஃப்டர் ஷேரிங். அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப்ல அதை ஷேர் பண்ணி விட்டுறேன். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போனோட கேலரியில பார்க்க முடியாது. அதாவது சேவ் ஆகாது. ஏன்னா மேல டெலீட் ஆஃப்டர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களால பார்க்க முடியுது. இதை நீங்க மேனுவலா தட்டினா உங்களுக்கு அதுல ரைட் ப்ளூ டிக் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? சரி, இதுக்குன்னு பிரத்யேகமா செட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்க போக வேண்டிய இடம் போனோட செட்டிங்ஸ்குள்ள. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதுக்கப்புறம் டெலீட் ஆஃப்டர் ஷேரிங். இந்த டாக்ல ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துருங்க. இப்ப மறுபடியும் நான் அந்த டாக்ல ஆன் பண்ணிட்டேன். இப்ப எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். எடுத்தாச்சு, ஸ்கிரீன்ஷாட் ஷேர் கொடுத்துறேன். கொடுத்துட்டா இங்க பாருங்க டெலீட் ஆஃப்டர் ஷேரிங். அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஷேர் பண்ணும் போது இந்த ஃபைலை ஷேர் பண்ணலாம். ஆனா இந்த ஃபைல் உங்க போனோட ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகாது. செமல அற்புதமான செட்டிங். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல காமிச்ச இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப் நிறைய விஷயங்களை விதைச்சு விட்டுருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சதை ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.